Hi and hello everyone, welcome to Twin Embroideryz. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங். ஓகேவா? ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற ஸ்டிச் மேக்ஸிமம் வந்து ஃபில்லிங்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இது இப்போ நம்ம போட போகிற ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங். ஆல்ரெடி நம்ம போட்டது பட்டன் ஹோல். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் போட்டிருக்கோம்ல இந்த ஒரு செயின் தான் டிஃப்ரென்ஸ். இந்த செயின் இல்லாமல் நம்ம கண்டினியூவாக போடுறதுக்கு பேர் தான் வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் த்ரெட் எடுத்துக்கிறோம், பேக் லூப் போட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு பட்டன் ஹோலுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் மேலே குத்துறோம், கீழே இழுத்துட்டு வந்துட்டு ஒரு லாக் போட்டு ஒரு செயின் போடுவோம். ஆனால் இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில் வந்து என்ன பண்ணணும்னா செயின் போடக்கூடாது. இந்த லாக் போட்டதோட திருப்பியும் மேலே போயிடணும். திருப்பி இழுத்துட்டு வந்துட்டு ஒரு லாக், மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இழுத்துட்டு வந்துட்டு ஒரு லாக். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபில்லிங்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால கீழே இருக்கிற கிளாத்தே தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஃபில்லிங்கை வந்து க்ளோஸாக போடணும் ஸ்டிச்சஸை. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சை விட்டுட்டிங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நமக்கு லாக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம தேடி எடுக்கணும் த்ரெட்டை. ஸோ அதனால் விட்டுறாமல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பொறுமையாகவே போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகேவா? நம்ம செயின் போட்டு போடுறதுனால கேப் இருக்கும், இந்த ஸ்டிச்சில் வந்து செயின் இல்லாமல் நம்ம போடுறோம். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸ்டிச் எல்லாமே ஒன்று தான். இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். நம்ம நிறையா இனிமேல் வரப்போகிற ஸ்டிச்சஸில் இது வந்து பேஸாக இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம ஏதாவது இமேஜ்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். இதுக்கு நீங்கள் இமேஜ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கணும். கொஞ்சம் வித்தியாசமான இமேஜஸாக சர்ச் பண்ணி பாருங்கள். பின்ட்ரெஸ்ட் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பில் நிறைய ஆரிக்குன்னு இமேஜஸ்லாம் இருக்குது. நல்லா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். பட்டன் ஹோல் ஃபில்லிங் இன் ஆரி டிசைன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய இமேஜஸ்லேயே அவங்க ஒர்க் பண்ணதே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இழுத்து போடும்போது ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்து டைட்டாக போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் வந்து கிளாத் வந்து சுருக்கம் வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப இழுத்து போடக்கூடாது. இப்போ நான் இங்கே விட்டுட்டேன் பார்த்தீங்களா, நமக்கு எடுக்கிறதே கஷ்டம். தேடி எடுக்கணும். 2-3 ஸ்டிச்சை விட்டு லூஸ் பண்ணி எடுங்க, அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்டிச்சை மட்டும் விட்டுறாதீங்க இடையில. த்ரெட்டையும் டைட்டாக பிடிக்காதீங்க, கீழே த்ரெட்டையும் டைட்டாக பிடிக்காதீங்க, மேலே நீடிலையும் டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. ரெண்டையுமே நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? நம்ம நல்லா க்ளோஸாக போடுறதுனால தான் உங்களுக்கு அடியில் கிளாத்து தெரியவே இல்லை. அதே மாதிரி இந்த த்ரெட்டோட ஷைனிங்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ பிரியாமல் போட்டிருக்கோம், த்ரெட்டை வந்து நம்ம பிரிக்காமல் போட்டிருக்கோம் அப்படின்னாலே நமக்கு ஷைனிங் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இந்த சில்க் த்ரெட்டில் இது தான் நமக்கு த்ரெட்டு பிரியாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கணும். ஈவனாக அந்த லைன்லேயே போடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப இப்படி இழுத்து இப்படி போட்டு இப்படி நீங்கள் கொண்டு வரதுக்குள்ளே த்ரெட்டு பிரிஞ்சிரும். சரியா? ரொம்ப இழுக்க வேண்டாம்,
சும்மா லைட்டாக இப்படி இழுத்தாலே, டைட்டாக கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காமல் லைட்டாக இப்படி இழுத்தாலே வந்துடும். ஓகேவா? ரொம்ப பின்னாடி இழுத்து அப்படி போடாதீங்க, இந்த இடத்துல சுருக்கம் வரும். சும்மா லைட்டாக இழுத்தாலே பின்னாடி வந்துடும் அந்த லாக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்து இந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல லாக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து இது லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும்னா பார்டர் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா நமக்கு வந்து ஷேப்ஸ் இந்த சைட்லலாம் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு செயின் வச்சு கம்ப்ளீட்டாக அவுட்லைன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஓகேவா? நார்மல் செயின் தான், நம்ம நார்மலாக செயின் போடுவோம்ல, அதை வச்சு அவுட்லைன் கொடுத்துடணும். ஸோ இந்த இடத்த நீங்கள் லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணி செயினாக கொண்டு போனாலும் சரி. இப்போ அந்த இடத்த நம்ம திரும்ப போகிறோன்னா இந்த இடத்துல பின்னாடி ஒரு லாக் போட்டு திருப்புறோம். இப்போ இங்கே வந்தாச்சு, பேக்கில் ஒரு லாக் போட்டு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வரோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் ஈவனாக உங்களுக்கு வரமாட்டேங்குது, அந்த லைனை பார்த்து உங்களால் போட முடியல அப்படின்னா, அந்த 2 லைனுக்கு ஒரு செயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த செயினை வந்து நீங்கள் மேலே செயினுக்கு வெளியிலேயே குத்தி குத்தி இழுக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வரைஞ்ச லைனில் உங்களால் கண்டினியூ பண்ணி போட முடியல, ஷேப் மாறுது, அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா ஒரு செயின் வச்சு நீங்கள் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். ஓகேவா? அப்போ வந்து அந்த செயினை வந்து பேஸாக வச்சுட்டு வெளியிலே குத்தி குத்தி இழுக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஷேப் வந்து கிடைக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லாக் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். இந்த த்ரெட்டு ஒயிட் கலர் எங்கேயாவது கிளாத்தோட கலர் எந்த இடத்துலையாவது தெரிஞ்சிருக்கா? அதே மாதிரி த்ரெட்டோட ஷைனிங்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங். இதுக்கு நீங்கள் என்னென்ன ஷேப்ஸ் போடணும்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்க்கு என்னென்ன ஷேப்ஸ் போடணும்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக நான் இப்போ போட்டு காட்டினேன்ல உங்களுக்கு அந்த ஷேப்பு. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கிளாத்து தெரியாமல் ஃபில் பண்ணி அவுட்லைனும் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஷேப்பு இது வந்து எப்படின்னா, இப்போ இந்த சைடு இங்கேருந்து ஆரம்பிங்க, இங்கேருந்து இங்கே போட்டு இழுத்து, ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக. ஓகேவா? ஸ்லாண்டிங்காக வந்து ஃபில் பண்ணுங்கள். இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை இங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக போனாலும் சரி, இங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக இழுத்து போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டாலும் சரி. போட்டு முடித்ததுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஷேப்பு இதில் வந்து இப்போ ஏதாவது ஒரு சைடு இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கேருந்து இப்படி இழுத்து இந்த சென்டரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சரியா? அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள சென்டரில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இங்கே எப்படி போகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் சின்னதாக, இந்த இடம் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த சைடு. அதே மாதிரி இதில் 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பெட்டலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இன்னொரு பெட்டலுக்கு சைடாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இன்னொரு பெட்டல் இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெட்டலுக்கு ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த 3 ஷேப்பும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதுக்கு கண்டிப்பாக ஒரு இமேஜ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ இதையும் இமேஜையும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த ஸ்டிச்சையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.